பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் 17 வயது சிறுமியை அவர்களது ஊருக்குள்ளேயே புகுந்து காரில் கடத்தி செல்லும் போது உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள்தான் இது. 2025 மார்ச் 1ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் சிறுமி தனது ஊரைச் சேர்ந்த குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீர் என சிறுமியை காணவில்லை. அக்கம் பக்கம் தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் பதறிய சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் மகளை காணவில்லை, மெட்டாலா பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் மீது சந்தேகம் உள்ளது, அதனால் மகளை மீட்டு தர வேண்டும் என தலைவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சிறுமியின் தந்தை. இந்த நிலையில் இது குறித்து விசாரணை செய்து வருகிறது காவல்துறை. மேலும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் தங்களது விருப்பத்தின் பேரில் வந்தால் கூட அது சட்டப்படி கடத்தல்தான். அதனால் நிச்சயமாக நவீன்குமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் மீது ஆள்கடத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார்கள் காவல்துறையினர்.